தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்திருக்கு. நானும் நோட்டிஃபிகேஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு 2 வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா www.tngasa.in, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா www.tndceonline.org. இந்த 2 வெப்சைட்லேயும் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும் 20/7/2020 முதல் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். அதுக்கான ஆக்டிவேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வரும் 20/7/2020 அன்றைக்கி வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 48 ரூபா சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC/ST பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பதிவு கட்டணம் வந்து 2 ரூபா மட்டும்தான் இதுக்கான சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸையும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைன் மோடில் பே பண்ண முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிடி மோடில் பே பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை 6 இந்த அட்ரஸ்க்கு டிடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட சேர்க்கை சேவை மையங்கள் வந்து நேரடியாக வந்து அவங்க அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை வந்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன 2 வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா 20/7/2020 அன்றைக்கி வந்து அதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ண போகிறாங்க. அதில் போயிட்டு தான் நீங்கள் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா 25/7/2020 அன்றைக்கி வந்து எனேபிள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/8/2020 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்றதை பற்றி நானும் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து சீக்கிரமே போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.